My dear 9th and 10th standard students, நாளைக்கு நமக்கு social exam இருக்கு இல்லையா? வெறும் 12 hours தான் இப்போ நம்ம கையில வந்து டைம் இருக்கு. இப்போ இந்த 12 hours நம்ம எப்படி எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற பிளான் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ரைட்? சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியா தயவு செய்து 1 mark क्वेश्चन எல்லாத்தையுமே நீங்க கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஓகே? புக் பேக்ல இருக்கக்கூடிய எல்லா 1 marksயுமே கம்ப்ளீட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அண்ட் ஹாஃப் இயர்லில இருக்கக்கூடிய क्वेश्चन பேப்பர்ல இருக்கக்கூடிய क्वेश्चन இது ரெண்டையுமே கண்டிப்பா நீங்க படிச்சிட்டு போயிடணும். மினிமம் லெவலா நீங்க இம்பார்ட்டன்ட் क्वेश्चन and then half yearly இருக்கக்கூடிய क्वेश्चन பேப்பர்ல இருக்கக்கூடிய क्वेश्चंस படிச்சிட்டு போயிடணும். அது எந்தெந்த क्वेश्चंस அப்படினு இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹிஸ்டரி அண்ட் சிவிக்ஸ்ல இருக்கக்கூடிய டாப் 2 மார்க் क्वेश्चंसக்கு நம்ம லைவ் வந்து சொல்லி கொடுத்தோம். சோ கண்டிப்பா லைவ் செஷன்ல போய்ட்டு அந்த வீடியோ நீங்க லைவ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படினா குயிக்கா 2x ஸ்பீட்ல வச்சு ஹிஸ்டரி அண்ட் சிவிக்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चन half yearly previous yearல கேட்ட क्वेश्चन எல்லாமே நானும் ஆஷா மாமும் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். அந்த லைவ போயிட்டு குயிக்கா வச்சு பாத்துருங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ்க்கு அடுத்த நாள் லைவ் வந்திருப்போம். ரைட்? அந்த லைவ் செஷனை கண்டிப்பா எல்லாருமே பாத்துருங்க. அதுல வந்து உங்களுக்கு எல்லா 2 மார்க் क्वेश्चंसுமே நாங்க சொல்லி கொடுத்திருப்போம். அண்ட் கமிங் சண்டே, அதாவது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம மெகா மேரத்தான் இருக்கு. சரியா? அந்த மேரத்தான்ல 10 மணிக்கு நமக்கு ஷார்ப்பா ஸ்டார்ட் ஆகுது. சோ லைவ் செஷன்ல 8 மார்க் क्वेश्चन 5 மார்க் क्वेश्चन மேப் அண்ட் டைம்லைன்லாம் சூப்பரா கம்ப்ளீட் பண்ண போற ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ். சோ கண்டிப்பா லைவ் செஷன் ஜாயின் பண்ணிடுங்க. ஹாஃப் இயர்லி முடிஞ்சதுக்கு அப்புறமா 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா நாங்க நிறைய கண்டென்ட் மேக் பண்ண போறோம். சோ கோச்சுக்காதீங்க. ஓகே, இப்போ இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस உடைய PDF எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் வந்து லிங்க் பண்ணிருக்கேன். தயவு செய்து 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் ரெண்டு பேருமே அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. சோ இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாமே ஹாஃப் இயர்லி ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி கொடுத்த PDF. ஓகேவா? சோ இப்போ கண்டிப்பா அந்த क्वेश्चन பேப்பர்ஸ் எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. சோ லெட் மீ ஷோ யூ தோஸ் क्वेश्चंस. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் ஒரு லிங்க் கொடுத்துறேன்ப்பா. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க இந்த PDF, இதுதான் அந்த PDF, நீங்க அழகா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ குயிக்கா இந்த क्वेश्चंसலாம் சொல்றேன். இப்போ சாப்டர் 1ல பாருங்களேன். 2 மார்க் क्वेश्चनல நேம் தி கண்ட்ரீஸ் இன் ட்ரிபிள் என்டிட்டி 3 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. லைக் ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் இயர்லில அது எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு அப்படிங்கறதுமே நம்ம இங்க பிராக்கெட்ல கொடுத்திருக்கோம். அடுத்து பாருங்க, எஸ்டிமேட் தி வொர்க் டன் பை தி லீக் ஆஃப் நேஷன்ஸ் 2 வாட்டி நமக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. அதுக்கு அப்புறமா டாலர் இம்பீரியலிசம் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. அண்ட் தென் அனலைஸ் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்ட் வார் 2 4 டைம்ஸ் வந்திருக்கு பசங்களா. சோ அது சூப்பரா படிச்சிட்டு போயிடுங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி. அதுக்கு அப்புறமா ராமலிங்க அடிகளாருடைய ரிஃபார்ம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், 3 டைம்ஸ் நமக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. அதுக்கு அப்புறமா அவுட் பிரேக் ஆஃப் வெல்லூர் ரிவோல்ட் ஆஃப் 1806 ரொம்ப இம்பார்ட்டன்ட், 4 டைம்ஸ் அந்த 5 மார்க்க கேட்டிருக்காங்க. கட்டபொம்மன் क्वेश्चन 8 மார்க்ஸ் வந்து நமக்கு 2 வாட்டி ரிப்பீட் ஆகி கேட்டிருக்காங்க. Simon Commission why it is boycotted 2 times நமக்கு வந்திருக்கு. Examine the factors that led transformation of Gandhi into a mass leader. So காந்திஜி क्वेश्चन 2 வாட்டி வந்திருக்கு. அது பாத்தீங்கன்னா 5 மார்க்லயும் கேட்கலாம், 8 மார்க்லயும் கேட்கலாம். அப்புறமா வாங்கப்பா, நம்ம இப்போ 9th சாப்டர்ல பாத்தீங்க அப்படின்னா describe the role of Tamil Nadu in civil disobedience movement நமக்கு 3 டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடா வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பார்க்கலாமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, சாப்டர் 10ல வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா describe the background for the formation of justice party and point out its contribution to the cause of social justice வந்து நமக்கு 2 வாட்டி வந்திருக்கு. ஈவி பெரியாருடைய டீடைல் நமக்கு 2 வாட்டி வந்திருக்கு. டைம்லைன் வந்து எப்பயும் போல தான் 2040 1030 ல இருந்து நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ ஜியோகிராஃபில டிஃபரன்ஸ் பிட்வீன் பாருங்களேன், வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் தென் ஈஸ்டர்ன் காட்ஸ் क्वेश्चन வந்து நமக்கு 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடா வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து மவுண்டன்ஸ் ஆர் கூலர் than plains ஏன் 2 டைம்ஸ் வந்திருக்கு. மான்சூன்ல ரைட் அபவுட் சவுத் வெஸ்ட் மான்சூன் क्वेश्चन நமக்கு 3 டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? Yes, let's come here. 4th chapterல different types of coal with the carbon content வந்து 2 times, renewable versus non renewable resources 2 times கேட்டிருக்காங்க. What is theory 2 times கேட்டிருக்காங்க. தாமிரபரணி and காவேரி 2 times கேட்டிருக்காங்க. Name the important multi-purpose projects of Tamil Nadu 2 times கேட்டிருக்காங்க. Food crops and non-food crops 3 times கேட்டிருக்காங்க. Classical languages in India, அப்புறம் what is meant by citizenship வந்து 2 வாட்டி வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. முக்கியமா describe the executive and judicial power, அதை விட duties and functions of prime minister 2 வாட்டி கேட்டிருக்காங்கப்பா. அப்புறமா மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி நமக்கு 3 டைம்ஸ், அதுக்கப்புறம் சார்புடைய क्वेश्चन 2 டைம்ஸ் நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி
ஒரு கொஸ்டினும் இங்க பாருங்க, இந்த பிரிக்ஸ் கொஸ்டின், நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா, ஜிம், இது எல்லாமே நமக்கு ரிப்பீட்டடா எத்தனை டைம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். நாட் ஒன்லி ஃபார் 10th ஸ்டாண்டர்ட் பட் ஆல்சோ ஃபார் 9th ஸ்டாண்டர்டுக்கு கொடுத்துருக்கோம். மறக்காம அந்த லிங்கை வந்து எல்லாருமே கிளிக் பண்ணி இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாத்தையுமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க பசங்களா. சரியா? ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு 10 மணிக்கு மேரத்தான் இருக்கு. மறக்காம அந்த மேரத்தான் செஷனை இப்போ வீடியோ பார்க்குற எல்லாருமே அட்டென்ட் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் அந்த மேரத்தான் வர போறீங்க அப்படிங்கிறதுமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். லாஸ்ட் நாள் நம்ம படிச்சா கூட கண்டிப்பா நம்ம பெஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்.